மேசராசிக்காரர்களுக்கு 12ல் இருக்கும் ராகானவர் அவங்க தாத்தா. அவங்களுடைய தாத்தாவினுடைய சொத்து, அவங்களுடைய தாத்தாவினுடைய குணாதிசயங்கள், பாரம்பரியம் அதெல்லாம் 12ல விரயத்தில இருக்கு. எங்கேயோ நாடு விட்டு நாடு போனவங்க கூட இந்தியாவுக்கு வந்து, தன்னுடைய மூதாதையர்களை சொத்து பாதுகாக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்வதற்கான நா நேரம் இது. இப்ப நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதும், நிலங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகுவதும், இதன் மூலமாக அரசாங்கம் சிக்கித் தவிக்கின்ற நிலை ஏற்படும். கண்டிப்பாக அரசாங்கம் சிக்கித் தவிக்கும். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கோட்பாடு அந்த அரசுக்கு எதிராக அரசே போட்டுடும். அது ஒரு நன்மை மாரி தெரியும். ஆனா நன்மை இல்ல. ஏன்னு கேட்டா, அந்த ராகு 12ல் இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில என்ன பண்ணும்னா, ஏகப்பட்ட சிக்கல உண்டு பண்ணிருவான். நமக்கு அது ஆதாயம், அது ஆதாயம்ன்னு சொல்லி, சொல்லி ஆதாயம்ன்னு சொல்லிட்டே போயி, உங்கள இக்கட்டான சூழ்நிலை. அரசுனாவே சூரியன் தானே! அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால, அரச லாக் பண்ணும். அவங்களோட செயல்பாட லாக் பண்ணும். ஆனால் வெவ்வேறு திட்டங்களா இருக்கும். அந்த திட்டம் செயல்படும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகையினால மேஷராசி நேயர்களுக்கு இது நிறைய பாதிப்பு வரும். அவன் பூமிக்காரகனுடைய செவ்வாயோட வீடாக இருப்பதனாலும்,